இன்னைக்கு வெனஸ்டே சிக்கன் குழம்பு பண்ணலான்னு இருந்தாங்க. ஆனால் தெருவில் கருவாடு விற்றுட்டு வந்திருந்தாங்க. கருவாடுன்னு சொன்னாலே நாக்கில் எச்சிலாம் ஊறும். சரி, அதனால் கருவாடை வாங்கிட்டாங்க. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சு ஒரு பிடி பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணோம். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கருவாடு பிடிக்காது. அவங்கள நாங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறதில்ல. சரி, அதனால் நாங்கள் சாப்பிட்லான்ட்டு, அம்மா நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடு, நான் செஞ்சு வைக்கிற சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் பாப்பா எல்லாம் கிளம்பியாச்சு. பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. சரி, அம்மா பெருசாக எதுவும்லாம் போட மாட்டாங்க. இந்த மசாலா அரைக்கிறது அதெல்லாம் இல்லை. அவங்க மிளகாத்தூள் மட்டும் வீட்டில் அரைச்சி வச்சுப்பாங்க. அது ஒன்று மட்டும்தான் அவங்க போடுறது குழம்புல. அது போட்டாலே போதும், எல்லா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அம்மானாலே ஸ்பெஷல் தானே. அம்மா செய்கிற சாப்பாடு சூப்பராக இருக்கும். சூப்பராக சமைப்பாங்க. அவங்க எந்த ஒரு சேனலை பார்த்தும் கற்றுக்கல. அவங்க பார்க்குறத அப்படியே பண்ணிவிடுவாங்க. எது பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சுருங்க. நல்லா வதங்க தான் கரெக்டாக இருக்கும். பக்கத்துலேயே புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு புளி கரைசல் ரெடி பண்ணி நல்லா வதங்கினோடனே அதில் ஊற்றிடுங்க. வாங்கின கருவாடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க சுடு தண்ணி போட்டு. அதையும் அதிலே போட்டுட்டாங்க, கருவாடையும் போட்டுட்டாங்க. நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கும்போது பூண்டை நம்ம வதக்கும் போது தானே போடுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கொதிக்கும் போது போட்டால் நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். குழம்பு கொதிச்சோடனே இறக்கி சாப்பிட வேண்டியது தான். போட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாப்பா கிட்ட கேட்டோம், சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான். இதுக்கு மேலே என்ன